அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஒரு மேரேஜ் விலாக் தான். எங்கள் சித்தியோட நாத்தனார் பையனுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி மன்னார்குடி வரைக்கும் நாங்கள் காரில் வந்துட்டோம். அவசரமாக ஏன்னா அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நாங்கள் திருச்சிக்கு வந்து அத்தாக்கும் அம்மாவுக்கும் செக்கப்பாக போயிருந்தோம். போயிட்டு வந்தது 5 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி வர அவசரத்தில் வந்து நாங்கள் ஒரு பேகை வந்து விட்டுட்டு காரை விட்டு இறங்கி மன்னார்குடியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு லக்கேஜ் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக போட வேண்டிய ட்ரெஸ்ஸு. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் சரின்ட்டு ஏன்னா தம்பியுமே இப்போ தான் போகிறாங்க, போயிட்டு எடுத்துகிட்டு வரோம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு தம்பியோட ஃப்ரெண்டு வந்து பைக்கில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு பஸ் ஏறி போய் இறங்கணும். பட்டுக்கோட்டையிலேருந்து மதுரை பஸ் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே சரியான மழைங்க. மழைனாலும் மழை பயங்கரமான மழை. போய் ஏறி கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். மலையில் வந்து போகிற இடம்லாம் வந்து கரண்டுமே இல்லை. நான் கூட எங்கள் மச்சானுக்கு வந்து கால் பண்ண இந்த மாதிரி இந்த இடத்த தாண்டிட்டோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க. அவங்களுமே ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டியுமே ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக வந்து அவங்களும் ரீச் ஆகிட்டாங்க. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி காருக்கு போனாலுமே அந்த அளவுக்கு நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு சரியான மழை. எங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஃபுல்லாக வந்து இருட்டாச்சு. பஸ்ஸுக்குள்ளேயுமே வந்து எங்களால் உட்காந்து போக முடியல. நாலா பக்கட்டும் வந்து தண்ணி ஊற்றுனுச்சு. ஓரளவுக்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு பஸ்ஸுமே காலியாக தான் இருந்தது. அப்படி இருந்துமே லக்கேஜ் எல்லாம் தூக்கி சீட்டு மேலே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு தான் போனோம். இது வந்து அடுத்த நாள் வந்து மேரேஜ் வந்து மண்டே. இது வந்து நாங்கள் சண்டே எடுத்த வீடியோ தான். காலையிலே வந்து பசங்களாம் ரெடி பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போனோம். போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையோட நின்று பசங்களாம் எல்லாம் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீர்வரிசை தட்டைன்னு சொல்லிவிட்டு அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சீர்வரிசை எப்படின்னா எங்கள் சித்தியோட ஹஸ்பண்ட் எங்கள் டேடி தான் வந்து அவங்க தங்கச்சி பையன் தானே கல்யாணம். அவங்க வந்து சீர் மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. புடவை சட்டை அதுக்கப்புறம் வாழைப்பழம் பழங்கள் பூவு அதுக்கப்புறம் அதோட பணம் வச்சு ஏதோ வந்து சீர் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அதுதான் அந்த வீடியோவில் வந்திருக்கும். இது வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து மருதாணி வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பொங்கல் அதுக்கப்புறம் மாதுளப்பழம் கையில் வந்து மருதாணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வச்சது வந்து எங்கள் சித்தி தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. பெரியவங்க வந்து மாலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கணத்துலேயே சந்தனம் தடவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெத்தலை வச்சுட்டு மாதுளப்பழம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் இதில் வந்து பாச்சோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டீஸ்பூன் வச்சுருவாங்க. அது சாப்பிட்டாலே வந்து லஞ்சு சாப்பிட தேவையில்லை. வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ்லாம் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. லேடிஸ் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அதையுமே வச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நான் வீடியோலாம் எடுக்க முடியாது, ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு முக்கியமான மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் வீடியோவுமே எடுத்தேன். இது வந்து மாப்பிளையோட டேடி தான் அவங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் டேடி வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் மாப்பிளையோட தம்பி அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து மாப்பிள்ளைக்குமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வச்சு முடிச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து பந்தியுமே நடந்துகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸுக்கு தான் வந்து பந்தி வச்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்னென்னா தாலியானான்னு சொல்லுவாங்க, ஒயிட் ரைஸ் தாலியானோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் எல்லோரும் வெளியே வந்தவங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீட்டில் மாமா தம்பி அண்ணன் அந்த மாதிரி எல்லாருமே வந்து வரிசைக்காக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து நாங்களுமே வந்து உட்காந்தோம். அதோட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க தம்பி ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் நிறையா வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி லாஸ்ட்டாக வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டோம். வந்து உட்காந்தோடனே அதில் வந்து ஈரலில் வந்து கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அது போட்டு ஒரு மசாலா மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் வச்சோடனே நான் வந்து மாப்பிள்ளை வந்து என்ன வச்சாங்கன்னா பச்சை மிளகாவில் ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக வந்து நம்ம கத்திரிக்காயில் பண்ணுவோம்ல அதேமாரியே வந்து அவங்க வந்து பச்சை மிளகாவில் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து புளிப்பாகவும் உரப்பாகவும் நல்லா இருந்தது. அந்த ஒயிட் ரைஸ்க்கு அதை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அந்த ரெசிபியுமே நாங்கள் வந்து கேட்டு வச்சுருந்தோம். ஒயிட் ரைஸ் வந்து வச்சோடனே நான் வந்து பாகம் மாதிரி பிரிச்சுட்டேன். ரசத்துக்கு கொஞ்சம் மோருக்கு கொஞ்சம் நடுவில் வந்து புளி என்ன பொரிக்கிறோன்னா புளி பறித்து வச்சோம்னா அந்த கறி குழம்பு வந்து தாலியானான்னு சொல்லுவாங்களே அது வந்து ஊற்றுவாங்க. அதனால் வந்து லைட்டாக புளி மாதிரி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் அங்கே இருக்கும். லாஸ்ட்டாக சாப்பிட்டதுனால படைக்கு பின்னாலும் பந்திக்கு முந்தினுன்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக சாப்பிட்டதுனால பீஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பரவாயில்ல இதாவது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து எப்போவுமே ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்பவே பிடிக்கும். நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தவங்க தான் சமைச்சது. அதுக்கப்புறம் வந்து தம்பி சொன்னப்பில் மோரும் இருக்குக்கா அப்படின்னாங்க. அதை ஃபஸ்ட்டு கொண்டு வாடான்னு சொன்னதுக்கப்புறம் மோருமே ஒரு கப்பில் வாங்கி ஊற்றி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ரைஸை விட மோர் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மோர் தான் வந்து 2 கப் கிட்ட வாங்கி குடிச்சிருந்தோம்.
அழுகம்தில் அன்றைக்கி வந்து லன்ச் மெனு எல்லாமே சூப்பராக வந்து குக் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் வந்து மதியானம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மருதாணி வச்ச மாதிரி இப்போ நாங்கள் வந்து பொண்ணுக்கு போயிட்டு மருதாணி வைக்கணும். அதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 11 வந்து தட்டு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அதுவுமே வந்து நாளே என் தங்கச்சி வந்து அது டெக்கரேஷன் மாதிரி தட்டையெல்லாம் வச்சு வலையெல்லாம் வச்சு கட்டி அது ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா அதுவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. ஆளுக்கு ஒரு தட்டையாக கொண்டு போகணும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு தட்டை. பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் என்னென்ன திங்ஸ் வைப்பாங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். பசங்க எல்லாருமே எனக்கு ஒரு தட்டை கொடுங்க, உங்களுக்கு ஒரு தட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுத்தது போக அதுக்கப்புறம் மாமாட்டையும் அத்தாட்டையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களையும் வீடில் நீங்களும் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு வீடு வந்து கொஞ்சம் உள்ளார இருக்கும். மெயினில் தான் வந்து காருமே கிடந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து லைட் செட்டு, வீட்டு வாசலில் எல்லாமே லைட் செட் போட்டு நல்லா ப்ரைட்டாக சூப்பராகவே இருந்தது. அதோட வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரிப்பு வந்து மச்சான் போயிட்டு கார்லேயே. பொண்ணு வீடு வந்து எங்கே இருக்குன்னா மாப்பிள்ளை ஊர்லேருந்து 2 கிலோமீட்டரில் தான் பொண்ணு வீடுமே இருக்குது. ரொம்ப கிட்ட தான். அதனால் மச்சானே 2 வாட்டி வந்து கார்லேயுமே போய் ட்ரிப் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வீட்டில் உள்ளவங்களை லாஸ்ட்டாக வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களுமே ஒரு வழியாக எல்லா சீர்தட்டையுமே காரில் அடுக்கிட்டு காரில் போயிட்டோம். பசங்க வந்து பின்னாடி பைக்கில் வந்தாங்க. நைட் டைம்னால ரொம்ப டிராஃபிக்கும் இல்லை. கிராமம் தானே, பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து பொண்ணு வீட்லையுமே போயிட்டு வாசலில் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கையில் வந்து சீர்தட்டை மாதிரி கையில் வச்சு தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து கொடுத்தது. நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. எனக்கு ஃபுல்லாகவே வந்து பசங்க தான், மாமி பசங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு வீடியோவுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதோட எல்லா தட்டையும் தூக்கிட்டு பொண்ணு வீட்டுக்குமே உள்ளார போயிட்டு இப்போ 11 தட்டை கிட்டே இருக்கும். அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே வைப்பாங்க. கல்யாணத்துக்கு கட்டுற தாலி கட்டின புடவை, அதுக்கு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் செப்பல், அதுக்கப்புறம் வந்து கொலுசு, அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து சாரீ, புர்கா, பொண்ணுக்குள்ள ஐட்டம் எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போய் வைப்பாங்க. சில பேர் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையுமே ஹாலில் வச்சு வீடியோ எடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து துப்பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நாங்கள் யாருமே துப்பட்டி போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புர்கா தான். அதனால் பொண்ணுக்கு வந்து எங்கள் மாமி வந்து ஃபுல்லாகவே வந்து புர்காலே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் நிறையா காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் நிறையாவே இருந்தது. எல்லாமே அந்த வலையில் வச்சு கட்டினதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியல. மேக்கப் ஐட்டம் அது ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பொருள் தேவையானதாக இருக்குமோ எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து வச்சுருவாங்க. ஆனால் பொண்ணு வந்து உருது ஃபேமிலி, மாப்பிள்ளை வந்து ஜமாத்து. அதனால் கொஞ்சம் வந்து பொண்ணு வீட்டில் வந்து நிறையா சடங்கு முறைகள்லாம் நிறையாவே செஞ்சுருந்தாங்க. இது வந்து பொண்ணை கூப்பிட்டு மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணி மாதிரி ரெட் கலரில் துணி விரிச்சிட்டு சுற்றிலும் வந்து ரவுண்டாக உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு அது வந்து ஒரு பக்கெட்டில் கூடையில் வந்து அரிசியில் வந்து ஏதோ கலர் பவுட்ரு கலந்த மாதிரி இருந்தது. அது எல்லோரும் ஆள் கொஞ்சம் வாங்கினது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏதோ பாட்டு பண்ணாங்க, சரசர சரன்ட்டு ஏதோ வந்து அரிசியிலே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டாங்க. ஆனால் நான் வந்து அரிசி வாங்கினதாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் செத்த நேரத்தில் திரும்புறதுக்குள்ளேயுமே வந்து ஒரு எப்படி டிசைன் போட்டாங்கன்னே தெரில. ஒரு ஆள் போகிறதே ரொம்ப டைம் ஆகும். ஒரு கை தான் வச்சாங்க. அது எப்படி முடித்தாங்கன்னே தெரில. உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். டக்குன்னு வந்து கோடு மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூ மாதிரி போட்டாங்க. இதெல்லாம் வந்து அரிசியில் செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அவங்க சூப்பராகவே செஞ்சு முடித்தாங்க. ஆனால் அதில் ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. நான் அது கூட வந்து என்னால் அங்கே ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்தனால அந்த பாட்டுமே அந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்து இல்லை. அதனால் வந்து என்னால் பாட்டுமே எடுக்க முடியலை. நம்ம வச்சாலுமே அது நாய்ஸ், சுற்றி இருக்க நாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக வந்து டிசைனுமே எப்படியோ போட்டு எப்படியோ ஒவ்வொரு ஆளாக வச்சு டிசைனுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அரிசி என்ன பண்ணாங்க, நடுவில் வச்சு எல்லாருமே ஒரு கை வச்சு அதை வந்து ஒரு மாதிரியாக ஷேப் பண்ணி அது என்னமோ ஒரு மாதிரியாக பண்ணாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு வேடிக்கையாகவும் இருந்துச்சு, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக. நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஆனால் உருது ஃபேமிலியில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நிறையா சடங்கு முறையெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் சேர் போட்டுட்டு பொண்ணு வீடு பெரிய வீடுனால வாசல்லே எல்லாமே வச்சு பண்ணாங்க. பொண்ணு வந்து உள்ளார இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து சேரில் தான் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா தான் வந்து மடி நிரப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வந்து துணியில் வந்து தேங்காய், வெத்தலை ஏதோ வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மச்சி வந்து வாயில் சீனிலாம் போட்டுட்டு ஏதோ ஒரு கவரில் வந்து தேங்காய் ஏதோ வச்சு பொண்ணு கையில் கொடுத்தாங்க. பொண்ணு அந்த சடங்கு முடிகிற வரைக்கும் அது வந்து கையிலே தான் வச்சுருக்கணும். வச்சுட்டு அப்புறம் 2 கையிலையுமே வந்து பூ மாதிரி போட்டாங்க.
ஆனால் நிறையா சடங்குகள்லாம் பண்ணாங்க. நான் ஒன்று 2 சில சடங்குகள் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் சுற்றி இருந்ததுனால நான் ரொம்பலாம் வீடியோலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் பொண்ணுக்குமே வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு சுற்றிலும் வீட்டில் பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை சைடு சுற்றி உள்ளவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து இது என்னமோ புதுசாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வேடிக்கை பார்த்தாங்க. ஃபைனலாக வந்து மச்சி வந்து கழுத்தில் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த சீர்தட்டி எடுத்தாங்க. இதில் என்னடா எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நாங்களுமே பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த சீர்தட்டியில் ஏதோ ஒன்று அவுத்து எடுத்தாங்க. அதில் வந்து பேங்கிள்ஸ் தான் இருந்தது. அப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிளோட அம்மா வந்து திஷ்டி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வெத்தலையில் வந்து காசா என்ன வைப்பாங்கன்னு தெரியல, அதான் சரியாக கவனிக்கலை. பொண்ணுக்கு வந்து திஷ்டி மாதிரி கை கால் அந்த மாதிரி ஏதோ வச்சு சுற்றிட்டு அதுக்கு அந்த பிளேட்லேயே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து மாப்பிள்ளையோட அம்மா வச்சுட்டு 2வது வந்து எங்கள் சித்தி வந்து பேங்கிள்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்த சீர்தட்டியில் வந்து பேங்கிள்ஸ் எடுத்து பொண்ணுக்கு வந்து 2 கையிலையுமே வந்து பேங்கிள்ஸ் போட்டாங்க. இந்த ஷாலுமே வந்து பொண்ணுக்கு வந்து போட்டுவிடுவாங்க. எதுக்குன்னா பழசை கழிச்சிட்டு புதுசு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலுசு காலில் வந்து கொலுசுமே மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டிருக்க ஷாலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷாலை வந்து போட்டு விட்டு நிறையா சடங்குலாம் பண்ணாங்க. அதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பத்தாதுன்னு சொல்லிட்டு 1-2 முக்கியமான வீடியோஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் ஒரு சடங்கு மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து சடங்கு மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சாப்பாடுமே வச்சுட்டாங்க. அன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு என்ன வச்சுருந்தாங்க, இட்லி இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி மாதிரி வச்சுருந்தாங்க, சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம மிக்சடாக சாப்பிடும்போது சாப்பாடுமே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்ஷால்லா பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் போடுறேன். மேரேஜோட விலாக். இது மேரேஜுக்கு வந்து மொதல் நாள். கண்டிப்பாக மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.